ஒரு ஸ்பெஷல் டே. லாங் ட்ரைவெல்லாம் போக போகிறோம். ரொம்ப லாங் தான். ஸோ இங்கே நாங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு லாங் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அபுதாபி போகிறோம். அபுதாபி எதுக்கு போகிறோம் அப்படி நம்ம ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு வேறு போக போகிறோம். ஸோ அபுதாபி மந்திர் இருக்குல்ல, ஸோ அங்கே போகவே இல்லை. திறந்ததுக்கப்புறம் 7 to 8 months ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அதோட சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ புக் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், உள்ளே போயிட்டு டெம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நான் டெம்பிளோட வீடியோ மட்டும்தான் நான் போடுறேன். ஸோ இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க கூட தான் நம்ம போக போகிறோம். ஸோ இவங்க கூட நிறைய நம்ம ட்ராவல் பண்ணிக்கிறது நம்மளோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களும் தமிழ் ஃபேமிலி. ஸோ இவங்க கூட தான் நம்ம அங்கே வந்து கோவில் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் எங்கேன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறதுக்கு அங்கே ஒரு 3 to 4 அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ 3 o'clock ஒரு 4 o'clock அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸ்லாட் கூடியும். ஸோ நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சாரங்க போஜனம் வந்தோமா இல்லை என்ன ஏதோ ஒரு கடைக்கு ஆந்திரா மீல்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருந்தது, வெயிட்டிங் வேறு இருக்குது. ஸோ நமக்கு வெயிட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு டிஸ்கவரி கார்டன் சைடு போனாலே நமக்கு வந்துட்டு நிறையா சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு சாரங்க போஜன் பக்கத்துலேயே இருந்தது. அங்கே ஃபுல் மீல்ஸ் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணோம். ஸோ மீல்ஸ் எல்லாம் வந்துச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க மீல்ஸ் அங்கே சாப்பிட்றதுக்கு. ஒன் மோர் டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணி சாப்பிட்ணும். அப்போது வந்துட்டு நம்ம வந்து அபுதாபி வந்து ரீச் ஆகிற நான் ரொம்ப அந்த ட்ரைவ் எதுவுமே காமிக்கலை. ஸோ நான் வந்துட்டு டைரெக்டாக நம்ம ரீச் ஆகிறது தான் நான் காமிக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு வந்து நம்ம ஓன் கார்னால் நமக்கு வந்துட்டு அங்கே மாற்றி விடுறாங்க. ஸோ வேறு வழி நமக்கு இதுவரை போனது கிடையாதுல்ல. ஸோ எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தங்க நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்கேன் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அது வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரூட் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ பஸ்ஸஸ் இருக்குது, கார்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை வந்து ஷட்டில் பஸ் தான் வந்துட்டு நம்மளை வந்து மந்திருக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இங்கே இப்படி தான். ஸோ நம்ம வந்துட்டு எல்லாமே இது பண்ணி நமக்கு வந்து இது வாட்டர் அலவுட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது. அப்போது வாட்டர் அண்ட் பேக்ஸ் வந்து நான் கொண்டு போகல, பேக் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ நான் வந்துட்டு தண்ணி வேணும்னா நமக்கு இங்கே எல்லா பக்கமும் நமக்கு தண்ணி கிடைக்கிது, அது பெரிய விஷயம். தண்ணிக்கு இங்கே வந்து பஞ்சமும் இல்லை. அண்ட் வாஷ்ரூம் கூடியுமே வந்து ஈஸியாக ஆக்சஸபிள் தான். ஸோ இந்த மாதிரி ஷட்டில் பஸ்ஸில் நம்ம வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்துட்டு ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பையனுக்கு பார்த்திங்கன்னா இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ சொந்த ஒரு சிஸ்டர்ஸோட ரேஞ்செலாம் அவன் பார்த்துட்ருப்பான். அவன் வந்துட்டு அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க இவனை. ஸோ இவங்களே வந்துட்டு பார்த்துக்கிறனால ஸோ இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்பான். நமக்கும் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிடையாது, ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறனால. ஸோ அவன் வந்து அவங்கக்கிட்ட இதுவரை குறும்பு பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவங்க அப்படி இது பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா க்யூ, இந்த ஷட்டில் பஸ்க்கு ஏறுக்கு தான் இந்த க்யூ. ஸோ நமக்கு வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ப்ரையாரிட்டி வைஸும் அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயமும் இந்த துபாயிலையும் அபுதாபிலையும் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அண்ட் வயசானவங்களுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தில் சீரியஸ்லி இங்கே ப்ரெக்னென்ட் ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, வயசானாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீல் வரும். ஸோ நம்ம பார்த்துட்டோம், இங்கே தான் மந்திர் இருக்குது. ஸோ பஸ்ஸு கொஞ்சம் தூரமாகவே பண்ணிகிட்டு இருந்தது, கொஞ்சம் தூரம் வர வேண்டியது இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இங்கேயே வந்துட்டு நம்ம இங்கேருந்து நம்ம உள்ளே வந்து செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கேயும் செக்யூரிட்டி செக்கில் நம்ம வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் வந்துட்டு பென், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு போகக்கூடாது பேக் இருந்தாலும். ஸோ அப்படி வந்துட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்து செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிஞ்சு நம்ம உள்ளே வந்து இனியும் ஒன்று இது பண்ணால் நமக்கு இந்த மந்திர் வந்து பார்க்கலாம், அழகான மந்திர். ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இங்கே பூஜாஸ் எல்லாம் ஒவ்வொரு டைமிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. கங்கா ஆரத்தி காமிப்பாங்க. அதோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 7:30. ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த இது பார்க்குறீங்க ஈவினிங் டைம்னால் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ நீங்கள் இந்த ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான டெம்பிளில் நான் பேசுகிறது நிறுத்திட்டு நீங்கள் இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே இந்த அழகான பெல்ட்ஸ் இங்கெல்லாமல் இந்த ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் தான் கோவிலுக்குள்ளே அழகான செப்பல் ஸ்டாண்டுக்கே சூப்பரான க்ளீனாக வாஷ் அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்ததில்ல ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது போய்க்கலாம். இங்கே வந்து ஸ்டெப்ஸ் ஏறலாம். ஸோ இப்படி ஸ்டெப்ஸ் ஏறி கூடி போகலாம். நமக்கு வந்து இப்படி ஸ்டெப்ஸ் ஏற முடியாதனால நான் வந்துட்டு லிஃப்ட் எடுத்துகிட்டு போனேன். இவங்க வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போனாங்க. நான் சும்மா காமிக்கிறதுக்காக அப்படி ஏறி போனேன். ரொம்ப அழகாக இருந்தது. இருக்குது நம்ம லிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறோம். அதுவே பயங்கரமாக நமக்கு முடியாது. அப்படி ஸோ இதுக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அலவுட் கிடையாது. பட் தப்பி தவறி நம்ம வந்து யாரோ எடுத்தாங்கன்னு சொல்லும் போது நான் கரெக்டாக ஒரு இது எடுத்தேன். சாமிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்ஸ் வச்ச மூடி இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்குறக்கு. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ அழகாக ஸ்வீட்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அது ஸ்லோ மோஷனில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வாட்டி கூடி. அண்ட் அந்த டைம் ஈவினிங் டைம் அப்போது இங்கே வாக் பண்ணி அந்த கோவிலோட அழகு பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது அந்த லைட் செட்டிங்கில். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா கங்கா ஆரத்தி காமிக்கிற அந்த ஸ்பாட் இங்கே ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சாமி கும்பிட்டு வரும்போது நமக்கு வந்துட்டு எல்லாம் பிரசாதமாக நமக்கு வந்து ஐஸ்கிரீம் தந்தாங்க. ஸோ அது வந்து இந்த டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்ஸ் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த ரஹ்மான் கான்சர்ட்டும் பார்க்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு எத்தியாட் அரீனாக்கு வந்தோம். எத்தியாட் அரீனாக்கு வந்துட்டு நம்ம வந்து கான்சர்ட் வந்து ரஹ்மான் பார்த்தோம். ஸோ அதோட குட்டி ஒரு சின்ன கிளிப் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அது ரொம்பவே சூப்பராக என்ஜாயபுளாக இருந்தது. பட் எனக்கு இனிமேல் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செர்ட் விட எனக்கு எக்ஸ்போவில் பார்த்த கான்செர்ட் இனிமேல் சூப்பராக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறந்துட்டு யார் யார் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். முன்னாடியே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே நீங்கள் போய் மஸ்ட் விசிட் கங்கா ஆரத்தி மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் அபுதாபி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.
have to see that